வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தி ஹெவன்லி எவர் ஆஃப்டர் டே நெக்ஸ்ட் 2 எபிசோட் பார்க்கலாம். இந்த எபிசோட் டேட் ஆரம்பித்துட்டு சோமி என்னமோ ஒன்றுத்த பார்த்துன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் கோனார்ஜுன் யாரோ ஒருத்தரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சோமி கிட்ட சொல்லிட்டு போக, சோமி முன்னாடி ஒரு டிஷர்ட்டை வரிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அதுவும் செம கோவமாக. அதை கோனார்ஜுன் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் போய் இவர் தேட வந்த ஆளை பற்றி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்டேன்னா, அவர் இறந்துட்டாருன்ற மாரி நான் கேட்டேன்ற மாரி இவங்க சொல்ல, அதை கேட்டு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எப்படி அவங்க ஹெவனுக்கு வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல சோமி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பார்த்த விஷயத்த கோனார்ஜுன் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க ஒரு டிஷர்ட்டை பார்த்தாங்களே, அந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு கோவம் வந்ததா, அதுக்கு அடுத்ததா அதில் என்னமோ ஒரு விஷயம் இருந்ததாகவும் இவங்க பார்த்ததா சொல்ல, கோனார்ஜுன் அடுத்த வாட்டி நம்ம வேணும்னா அதை தேடி பார்க்கலாம், நானும் உனக்கு வேணும்னா உன்னோட மெமரிஸ் கிடைக்க ஹெல்ப் பண்ணுறேன்ற மாரி இவர் சொல்லியிருக்க. அதுக்கு சோமி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதே சமயத்துலேயும் அந்த இடத்துல ரெயின்போ வருது. ரெயின்போ வந்தாலே டாக்ஸ்க்கான கொண்டாட்டம் தான். டாக்ஸ்க்கு நடக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை எல்லோரும் விசிட் பண்ணுறாங்க. டாக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் ஹேசுக்கு காமிச்சா, ஹேசுக்கு என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாரியே தெரியுது. அதில் வீடு முழுக்க சுத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல யாங்குமே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என்னமோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது, அது என்னன்னு புரியலன்ற மாரி அவங்க ஏங்க பார்த்தா ஏங்கோடைய லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை அது நீதானோன்ற மாரி இவங்க பார்க்க, அவளுமே இன்றைக்கி நைட்டு என்ன தேடாதீங்க, முக்கியமான வேலை இருக்குதுன்னு அப்படியே கிளம்பிடுறா. பிரசிடெண்ட் அப்படியே செவனேன்னு ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருப்பார். அந்த சமயத்தில் யாங் தூரத்துலேருந்து பிரசிடெண்ட்டை உத்து பார்க்குறாங்க. பிரசிடெண்ட்டை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரசிடெண்ட் பயந்துடுறாரு. அவன் என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான்னு. திடீர்னு கண்ணு மிக்கிற நேரத்தில் அவன் கிட்ட வர பிரசிடெண்ட் பயந்துடுறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் ஹை கான்டாக்ட் வச்சுக்கலாமான்ற மாரி யாங் பைத்தியக்காரத்தனமாக பேச, இந்த இடத்துல பிரசிடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் யாங் வந்து எனக்கு சில கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்க வந்தா, பிரசிடெண்ட் இதான் சான்ஸ்ன்ற மாரி ஹெவன் சப்போர்ட் சென்டருக்கு எதுவாக இருந்தாலும் வந்து கேளுங்கன்னு போயிடுறாரு. அப்படியே யாங்கோ பிரசிடெண்ட் பற்றி யோசிச்சிருக்கும் போது ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸ் வந்து என்னமோ ஒரு தெரப்பி விஷயமாக தான். அந்த தெரப்பியில் பிரசிடெண்ட்டுமே ஹெல்ப் பண்ணுவார்னு போட்டிருக்கேன். அதில் யாங் இதை ஃபில் பண்ணலான்னு இருக்காங்க. மற்றவங்க கிட்டே கேட்டு தான் ஃபில் பண்ணுற மாரி இருக்குது. அதே சமயத்தில் ஆங்ஸைட்டி ரூமுக்கு எல்லோரும் போங்க. ஆங்ஸைட்டி ட்ரீட்மெண்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. அதாவது டாக்ஸ் எப்பயுமே அவங்க ஓனருக்காக காத்துக்கிட்டு இருக்கும் டோராண்ட. அவங்க ஓனர் எப்போ வருவாங்கன்னு லவ்லியான சில டாக்ஸ் வெயிட் பண்ணும். அதேமாரி இந்த 3 டாக்ஸோடைய குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு டாக் அந்த இடத்துல உட்காந்துன்னு, நான் என்னுடைய அம்மாவுக்காக வெயிட் பண்ணுறேன், அவங்க வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன்னு கொஞ்சம் எமோஷ்னலாக பேச, இருந்தாலும் சரின்னு இவங்க நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போனால், அதான் ரீஇன்கார்னேஷன் செக்ஷன், அதாவது ரீபர்த்துன்னு சொல்லுவாங்க, மறுபிறப்பு செக்ஷனாக. அந்த இடத்துல இருக்கிற அந்த பிளாக் கலர் டாக்மே எதுக்கு நம்ம மறுபிறப்பு ஆகணும்னு கேட்க, மறுபிறப்பு ஆகிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன ஆவீங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் மறுபிறப்பு ஆக போகிறீங்கன்னா நீங்கள் க்ளோ ஆகுவீங்கன்னு சொல்ல, அதே சமயத்தில் இந்த 3 டாக்ஸ் குரூப்லேயே ஒரு டாக் இருக்கும், அது க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போனா என்ன, இவன் மறுபிறப்பு எடுக்க போகிறான். இந்த விஷயம் இந்த டாக்ஸ்க்கெலாம் தெரிஞ்சு பிரசிடெண்ட் கிட்ட மறுபிறப்பு ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்க, அதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு பதில் தெரியல. பிரசிடெண்ட் என்ன சொல்கிறான்னா, ஹெவன்ன்றது இடம் கிடையாதுப்பா, நீங்கள் எப்பயுமே இருக்க. எவனை விட்டு நீங்கள் எப்போனாச்சும் ஒரு வாட்டி போய் தான் தரணும். நீங்கள் என்னவாகணும்னு நான் ஒரு டேப்லெட் தரேன், அதை பார்த்து முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. அப்படியே ஹீரோவை காமிச்சா அவருடைய ஒய்ஃப்க்கு ஃபீவரா இல்லை வேறு என்னாச்சும் பிரச்சனையான்னு பார்த்துன்னு இருக்காரு. ஏன்னா அவருடைய ஒய்ஃப் ரொம்ப கோவமாக இருக்கேன். இருந்தாலும் அந்த ஒய்ஃப் எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க டிவி வச்சு பார்த்தா, டிவியில் 2 டிபேட் போயின்னு இருக்குது. ஒன்று டிவர்ஸை பற்றி, ஒன்று ஹெவனில் ஒன்றா இருக்கலான்ற மாரி. நம்ம ஹெவனுக்கு வந்துட்டோம், ஹெவனுக்கு வந்தப்போ கூட நம்ம பார்ட்னர் கூட தான் இருக்கணுமான்னு ஒரு லேடி பேச, இந்த இடத்துல இருக்கிறவர் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஹேசு கோனார்ஜுனே எடுத்துக்கலாம். கோனார்ஜுன் ரொம்ப எங்காக இருந்தாலும் ஹேசுக்கு ரொம்ப வயசாக இருக்காங்க. அதெல்லாம் இவங்க 2 பேரும் இங்கே ஒன்றா இல்லையான்ற மாரி அவங்க 2 பேரும் வயசுக்கு ஒரு பாட்டில் பேச, அந்த சமயத்தில் எதிர டிபேட் பண்ணுற லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேசுக் நீங்கள் உங்கள் மதரின் லாவை பார்த்தீங்களான்னு கேட்க, அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அதில் இவங்க கோனார்ஜுன் கிட்ட மதரின் லாவை பற்றி கேட்குறாங்க. நீ இது வரைக்கும் அவங்கள பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது, எதனாச்சும் சொல்லுன்னு இவங்க கேட்டுன்னு இருக்காங்க. ஏன்னா மதரின் லா இன்றைக்கி வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவருமே எப்படியோ அந்த கேள்வியிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. இருந்தாலும் ஹேசுக்கு வந்து இந்த பக்கம் கோனார்ஜுன் ஹேசுக்குன்னு போர்டு ஒட்டியிருக்கும், அதில் ஹேசுக்கை மட்டும் அழைக்க, அப்படியே மதரின் லா வந்து நீ தான் ஹேசுக்கான்னு கேட்க, அந்த இடத்துல இவங்களுக்கும் என்ன சொல்கிறது இல்லை, இல்லைன்னு சொல்ல, ஏன் நீ போய் சொல்கிற, போய் சொல்லும் போது தான் உன்னோட ஐப்ரோ மேலே தூக்குன்ற மாரி இவங்க சொல்லின்னு இருக்க. அந்த இடத்துல ஹேசுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களும் இன்னும் போய் சொல்லிருக்க. அந்த இடத்துல மதரின்லாவும் என்கிட்ட கோனார்ஜுன் கீ கொடுத்தான், அது எங்கேன்னு தெரிலன்னும் போது இவங்களுமே கோனார்ஜுன் உங்ககிட்ட கீ கொடுத்தாங்களான்னு தவிர்த்தல வாயை எடுத்துட. இவங்க தான் ஹேசுக்குன்ற விஷயம் மதரின்லாவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே உள்ளார போய் எல்லாருமே இவங்க விசிட் பண்ணியிருக்காங்க.
அப்படியே ஒவ்வொரு ரூமாக விசிட் பண்ணுறது மட்டும் அவங்க ஹேசுக்குடைய கையை பார்க்குறாங்க. நீ என்னுடைய பையனுக்கு ஒழுங்காக தான் சமைச்சு தரேன்ற மாரி இந்த இடத்துல இவங்க செமைய ஹேசுக்கு திட்டிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஹேசுக்குமே கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க. எதுக்கு உங்கள் அம்மா திடீர்னு வருதும், அவங்க என்னை எக்ஸாமின் பண்ண மாரி இருந்துச்சு, எல்லா ரூமையும் அவங்க செக் பண்ணாங்க, நீங்களே பார்த்தீங்களான்ற மாரி இவங்க செமையை திட்டின்னு இருக்கேன். இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு ஒழுங்காக ஒய்ஃபை இல்லையான்ற மாரி இவங்களுக்கு கோனார்ஜுனை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு சீன் இருக்கும்போது இந்த 3 டாக்ஸில் ஒரு டாக் ரீஇன்கார்னேஷன் ஆக போகுதுல்ல, எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அந்த 3 டாக்ஸும் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது கூடிய சீக்கிரம் திருத்தி அடிக்காத மாரி ஒரு இடத்துக்கு போகணுன்னு இவங்க பேசும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அந்த டாக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமா வராரு. எந்த இடத்துல ரீஇன்கார்னேஷன் ஆகணும்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூடவே சோமியும் வந்திருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஹேசுக்கு வந்து பாஸ்டரை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனால் பாஸ்டர் குழந்தை புள்ளத்தனமாக பெட்டில் படுத்துன்னு இருப்பார். அவருக்கு உடம்பு சரியில்லையா, நேற்று பண்ண விஷயங்கள்னால அதில் பாட்டி அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் யாங் வந்து ஒன்றுமே பிரசிடெண்ட்டுக்கு ரூட் விட்டுன்னு தான் இருக்காங்க. பிரசிடெண்ட் அவகிட்டேருந்து எப்படின்னா தப்பிக்கணும்னு அதுக்கு தான் முயற்சி செய்கிறாரு. அப்படியே இந்த இடத்துல ஒரு லேடி வந்து அவங்களுடைய டாகை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள மாரி என்ன ஒரு டாக் முன்னாடி இருக்கும், அதை தூக்கி இவங்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. கோனார்ஜுனும் இது உங்கள் டாக் ஆட்டம் இருக்கான்னும் போது என்னை மன்னிச்சிருங்க, இது என்னோட டாக் மாரியே இருந்துச்சு, அதான் என்னுடைய டாக் எப்பயுமே எனக்காக காத்துன்னு இருக்கும், எனக்காக காத்து இருந்தே அந்த டாக் இறந்து போயிடுச்சு, எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான், அவள் எப்பயுமே எனக்காக தான் காத்து இருந்தா, அவள் வாழ்க்கையை அவள் என்ஜாய் பண்ணலன்னு அவங்க டாகை பற்றி சொல்ல கோனார்ஜுன் தான் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வேறு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கார்டை இந்த லேடிக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் சோமியை காமிச்சா சோமியை ஒரு குழந்தை பிடிக்கிற மாதிரி வரும், தாண்டி போயிடுச்சு. அதே சமயத்தில் இவங்க அந்த இடத்துல ஒரு ஃப்ளவரை பார்த்து அந்த ஃப்ளவரை இவங்க பின்னுற மாரி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஃப்ளவரை தொடலான்னு பார்த்தா தொட முடியல. கோனார்ஜுன் நமக்கு டைம் ஆகிடுச்சுன்னும் போது இந்த இடத்துல இவங்களுமே உன்னால் இந்த ஃப்ளவரை தொட முடியுமா, என்னால் தொட முடியலன்னும் போது அந்த இடத்துல கோனார்ஜுனும் அவருடைய டைமை பார்த்துட்டு எப்போ இந்த மாதிரி ஹெவன் ரயில் வரும்னு பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஃப்ளவரை எடுத்துக்கின்னு வேகமாக சோமி ஒரு ஆளை பார்த்ததா சொல்லியிருப்பாங்க, அது இவங்க தெரிஞ்ச அந்த டிஷர்ட்டில். அதுபடி அந்த ஆள் போன சைட் போகும்போது சோமிக்கு சில ஆலுசினேஷன் வருது. அந்த ஆலுசினேஷன் அவங்கள ரொம்ப பாதிக்கும். அவங்க அந்த ஆலுசினேஷனில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவங்க ஆலுசினேஷனில் யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. கோனார்ஜுனுமே நீ நல்லா தானே இருக்கேன்னு விசாரிச்சுனுக்கும் போது ஹெவன் ட்ரெயின் வர விஷயம் தெரிய வருது. அதில் ஒரு நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சோமியை கூட்டிக்கிட்டு போகிறாரு. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் அப்படியே ஒரு டாகை தொலைச்சதா ஒரு லேடி சொல்லியிருப்பாங்களே, இவங்களுமே அவங்க டாகை மிஸ் பண்ணுற விதமாக ஒரு லெட்ரு எழுத இந்த லெட்ரு வந்து பிரசிடெண்ட் வந்து அந்த டாக் கிட்ட பாஸ் பண்ண அந்த டாக்மே வந்து அவங்க ஓனருக்கான ஒரு எமோஷ்னலான லெட்ரு எழுதுது. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் நல்லா தான் இருக்கேன்ற மாரி ஒரு லெட்ரு இந்தமாரி அவங்க ஓனருக்கு கனவு மூலியமாக இந்த டாக் பாஸ் பண்ணுது. அதே சமயத்தில் ரீஇன்கார்னேஷனாக ஒரு டாக் மாறப்போகுதுல, அது ஏற்ற இடத்த சூஸ் பண்ணிடுச்சான். அதால் நீ நல்லா போயிட்டு வா, எங்களை மறந்துடாதுன்ற மாரி எல்லா டாகும் எமோஷ்னலாக அந்த டாகை வழி அமைச்சு வைக்கிற மாரி தெரியுது. இந்த பக்கம் ஹேசுக் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ளார இந்தமாரி அவங்களுடைய மதுரைன்லா இருக்காங்க. எல்லா வேலையுமே அவங்க செய்கிறாங்க. ஏகப்பட்ட பொருளை ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. அதாவது இருக்கக்கூடிய பொருளை தூக்கி போட்டு புது புது பொருட்களை ஆட் பண்ணுறாங்க. ஹேசுக்குமே அது மொத்தத்தையும் பயத்தில் பார்த்துன்னு இருக்கேன். அவங்களுமே இந்தமாரி ஹேசுக் கிட்ட பேசின்னு இருக்காங்க. ஹேசுக் தாங்கினே பேச அப்படியே வீட்டுக்குள்ளார ஹீரோ வராரு. ஹேசுக்குமே அவரை கூட்டின்னு போகிறாங்க. அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாரி இந்த இடத்துல ஹீரோ விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த பொருட்களுமே இப்போதைக்கு லாண்ட்ரி பண்ணுறதா சொல்கிறாங்க, சுத்தம் பண்ணுறதா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் மாற்றின்னு இருக்காங்க. அப்படியே கோனார்ஜுன் வெறின் ட்ரெஸ்ஸோடு வர கடைசியாக ஹேசுக் நல்ல ட்ரெஸ்ஸோடு வாங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அனுப்ப கடைசியாக அவர் கோட் ஷூட்டோடு வந்திருக்காரு. இதை பார்த்து அவங்க அம்மாவும் கொஞ்சம் வேடாக ஃபீல் பண்ண அந்த சமயத்தில் கோனார்ஜுன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அம்மா, இந்தமாரி மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், மற்றவங்களாம் இந்தமாரி அவங்களுடைய மருமகளோட வெளியே போவாங்க, ஆனால் நீங்கள் இப்படி பாடுபடுத்துறீங்களேன்னும் போது சரி நம்மளும் வெளியே போகலான்னு ஹேசுக் கிட்ட இவங்க சொல்லிட்டு அப்படியே ஹீரோடைய அம்மா போயிடுவாங்க. இப்படிலாம் இருக்க சமயத்தில் ஒரு டாக் ரீஇன்கார்னேஷன் ஆக போகுது இல்லை, அந்த டாகை மற்றவங்க வழி அமைச்சு வைக்கும்போது அந்த இடத்துல இவர் எங்கே போக போகிறாருன்னு சொல்லும்போது என்னமோ ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறதா சொல்ல கடைசியாக பார்த்தா இந்த நாய் சூஸ் பண்ணியிருக்குது ஒரு ஹோம்லெஸ் மேன். அதை பார்த்தோன்னே நீ என்னடா வீடே இல்லாதவனுக்கு நாயாக இருக்கலான்னு பார்க்குறியா, நீ அங்கே போகாத, இடத்த முதல்ல மாற்றிக்கோன்னு சொன்னான். அவன் வேகமாக குதிச்சிட்றான். கடைசியாக ஒரு ஹோம்லெஸ் மேனை காமிக்க அந்த ஹோம்லெஸ் மேனோடு தான் இவன் இருக்கிற மாரி தெரியுது. அந்த டாகை அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, மற்றவங்கள மாரி புள்ளி பண்ணாமல் ரொம்ப அழகாகவே அந்த டாகை பார்த்துக்கிறாருன்னு சொல்லலாம். அப்படியே இந்த பக்கம் ஹேசுக்கு வந்து அந்த பாஸ்டரை பார்க்க வந்திருப்பாங்க. அவருக்கு என்ன சமைச்சு தர முடியுமோ அது மொத்தத்தையும் சமைச்சு தராங்க. எவ்வளோ நேரத்தை கடத்த முடியுமோ அவ்வளோ நேரத்தை கடத்துறாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஹேசுக்கும் ஹீரோடைய அம்மாவும் வெளியே போகக்கூடிய நாள். அவங்க வெளியே போகலான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் இவங்க இந்தமாரி பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஹேசுக்
போகும்போது அவங்கள பின்னாடி இருந்து பார்க்குற பாஸ்டருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா பாஸ்டர் அவங்க அம்மாவுக்காக சர்ச்சுக்கிட்ட எவ்வளவோ நாட்கள் வெயிட் பண்ணி இருந்திருப்பாரு. கடைசி வரைக்கும் அவங்க அம்மா வந்திருக்க மாட்டாங்க. இவர் பாஸ்டராக மாறதுக்கு ரீசனே அவங்க அம்மாவை பார்க்கணும் தான். அவங்க அம்மா என்னைக்குனாச்சும் ஒரு நாள் வந்துட மாட்டாங்களா, நம்ம பாஸ்டராக இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்களான்னு கூட எண்ணத்தில் தான் இவர் பாஸ்டராகவே மாறி இருக்காருன்னு சொல்லலாம். அதால இவங்க அம்மா மேலே இவருக்கு போக போக வெறுப்புமே கூட செஞ்சிச்சு. ஏன்னா இவர் இறக்குற தருணையில் கூட அவங்க அம்மா கூட இல்லை. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் ஹீரோடைய அம்மா ஹேசுக்காக காத்துன்னு இருக்காங்க, அவங்க வருவாங்களான்ற மாரி. அந்த சமயத்தில் யாங் வர இந்த இடத்துல ஹீரோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் ஹேசுக்கை தொந்தரவுலாம் பண்ணல, நான் அவளுக்கு நல்ல மாமியாராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னுடைய மாமியார் எனக்கு பண்ணதை நான் அவளுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். அவளை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் கடைசி வரைக்கும் வரலேன்ற மாரி இவங்க சோகத்திலே வெளியே கிளம்பலான்னு இருக்கும்போது கோனாக் ஜூன் அப்படியே குறுக்க வராரு. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவை பார்த்த உடனே, நீங்களும் ஹேசுக்கு வெளியே போகலேன்னு இவர் கேட்க, அந்த இடத்துல இவங்களுமே நாங்கள் 2 பேரும் வெளியே போகல, அவளுக்கு என்னை பார்க்குறதே பிடிக்கலையோ என்னமோ, அதால் இதுக்கு மேலேருந்து நான் திரும்ப இந்த இடத்துக்கே வர மாட்டேன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு போக, இதை பார்த்தோன்னே கொஞ்சம் சேடாயிடுறாரு கோனாக் ஜூன். அந்த பக்கம் ஹேசுக்குமே வராங்க. ஹேசுக்கு வந்ததை பார்த்தோன்னே இவர் கோவப்பட்டு அப்படியே உள்ளார போயிடுறாரு. ஹேசுக்கு கிட்ட பேசாமல் ஹேசுக்கு பேச வந்தா இந்த இடத்துல ஹீரோ, நீ எதுக்கு எங்கள் அம்மா கூட போல, அவங்க மனசை நீ உடச்சிட்டு அவங்க கூட நீ கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, அவங்கள நீ காக்க வச்சுருக்க, அவங்க ரொம்ப நேரமாக உனக்காக தான் காத்துன்னு இருந்தாங்கன்னு கடுப்பில் பேச. யாங் எப்பயும் போல் அந்த செக்ஷனுக்கு போய் செமையை ரூட் விட்டுன்னு இருக்காங்க பிரசிடெண்ட்டுக்கு. பிரசிடெண்ட் ஒரு நிலைமையில் பயந்து அவளை பாஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இந்த சைட் நம்ம ஹீரோ வந்து சோமியை கூட்டாந்துருப்பார். அந்த ஆளை தேடலான்னு சொல்லிட்டு அதை ஒரு டிஷர்ட் போட்டுவார். கடைசியாக சோமி அந்த ஆளை பார்க்குறாங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி இருக்குது. அந்த ஆள்கிட்ட நம்ம கெஞ்சுற மாரி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு காமிக்கிறாங்க. ஒரு சின்ன கிளான்ஸ் ஆட்டம் அந்த ஆள் வந்து சோமியை பிடிச்சி தள்ளி விட்றாரு. சோமியை அசிங்கப்படுத்த அதில் சோமி சமக்கடுப்பாய் அந்த ஆளுடைய கழுத்தை நெருக்கிறாங்க. இப்படி ஒரு இல்யூஷனில் இவங்க ரியாலிட்டிலையும் அந்த ஆளுடைய கழுத்தை நெருக்கிறாங்க. அதை கோனாக் ஜூன் தூரத்தில் வந்து பார்க்குறாரு. அந்த பக்கம் மிரரில் சோமி நெருக்கிற விஷயத்த காமிக்கல. அப்படியே இந்த இடத்துல சோமி வந்து சர்ச்சில் தான் உட்காந்துருக்காங்க, பாவ மன்னிப்பு கேட்டுன்னு இருக்காங்க. அந்த இடத்துல பாஸ்டர் தான் இருக்கார். அவர் தான் சோமியை வந்து பார்த்து விசாரிச்சுன்னு இருக்காரு. சோமி எந்தவித பதிலுமே பாஸ்டர் கிட்ட பேசல. பாஸ்டர் எந்தவித கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல சோமி எதுவும் சொல்கிறமே தெரியல. சரின்னு சொல்லிட்டு பாஸ்டர் பைபிளில் இருக்கிற விஷயத்த படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோமி இந்த மாரி அவங்க கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது பாஸ்டர் அதெல்லாம் பரவாயில்லன்ற மாரி சோமிக்கு ஆறுதலாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் கடைசியாக ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஹேசுக்கை பார்த்து எந்தவித வார்த்தையுமே இவர் பேசாமல் தள்ளி போயிடுறாரு. இது யாங்க்கு ஷாக்காக இருக்குது. அதே சமயத்துலேயே சோமி வந்து ஒருத்தருடைய கழுத்தை நெரிச்சாங்களே, அதை நினச்சி இன்னும் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா இந்தமாரி அவங்க கழுத்தை நெரிக்கும் போது கோனாக் ஜூன் தான் வந்து தடுத்திருப்பார். மிரர்லேயும் அவங்க ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்காது. கடைசியாக கோனாக் ஜூன்மே அவங்கள தடுத்திருப்பார். அப்படியே அந்த இடத்துல ஹேசுக்கு எப்பயும் போல் வந்துட்டாங்க. அந்த இடத்துல பாஸ்டரோ சரி நம்ம இன்னைக்கான செக்ஷனையும் ஆரம்பிக்கலாமான்னு இந்த இடத்துல சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சர்ச்சுக்குள்ளார போகிறாங்க. பாஸ்டருக்கு இப்போதைக்கு உடம்பு சரியாயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஹேசுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் இங்கே எதனாச்சு சாப்பிட இருக்கான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல பாஸ்டர் எதுவும் இல்லையன்னும் போது, நான் தான் நேற்று செஞ்சு வச்சேனே எல்லாத்தையுமே சாப்பிட்டீங்கன்ற மாரி போய் தேடி பார்த்தா எந்த வித சாப்பாடுமே அங்கே இல்லை. இது இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. எல்லா சாப்பாடுமேன்ற மாரி இவங்க இப்போதைக்கு ரைஸ் ஒயின் செய்யலான்னு கூடிய ஒரு பிளானில் இருக்காங்க. இந்த இடத்துல கோனாக் ஜூன் அவருடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துக்கு சோமியை பார்க்க வராரு. சோமி கிட்ட அட்வைஸ் பண்ணுறாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாதுன்னு சோமி கிட்ட சொன்னால், சோமி வந்து ஒரு வேளை நான் ஈவில் இருந்தால் நான் ஒரு வேளை ஹெல்லுக்கு போக வேண்டியது தானே, நான் கெட்டவளாக இருந்தால் அந்த பாஸ்ட் என்னை பாதிச்சுன்னும் போது அந்த இடத்துல ஹீரோமே அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் உன்னை நம்புறேன்னு சொல்ல இவங்களுமே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. இன்னும் சோமி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணுவார் இருந்தால் யோசிக்கிறாங்க. அது யாருன்னு தான் இவங்களுக்கு தெரியல. அதே சமயத்தில் இந்த இடத்துல ஹேசுக்கை காமிச்சா அவங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவரும் வர சோமி இருப்பாங்க. சோமி அப்படியே நடுவில் போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஹேசுக்கு நீங்கள் எதை நினச்சி கவலையாக இருக்கீங்க, உங்கள் அம்மா கிட்ட நான் பேசாததால அதால் நம்ம திரும்ப மீட்டிங் வைக்கலான்னு அவங்க அம்மாவை பற்றி பேசின்னு இருந்தா கோனாக் ஜூன் சுத்தமாக பேசாமல் அப்படியே உள்ளார போயிடுறாரு. திரும்ப இவங்களுக்குள்ளார சண்டை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து கோனாக் ஜூன் அவருடைய வாட்சை மிஸ் பண்ணியிருப்பார். அந்த வாட்சை சோமியை தாந்து தரேன் சரின்னு சொல்லிட்டு சோமியை ஒரு கூட்டின்னு போகிறாரு இவருடைய வேலைக்கு. இந்த இடத்துல யாங்கோ ஹேசுக்கும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுங்கன்னு இருக்காங்க. இந்த இடத்துல சோமி அதுக்கு அடுத்ததா கோனாக் ஜூன் இவங்க ட்ரெயினில் போயின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல இவர் மாரி வேலை செய்கிற சில ஆட்கள் இருக்கும். சோமிக்கு அது கொஞ்சம் வீடாக இருந்தாலும் யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ கவலைப்படாதன்ற மாரி கோனாக் ஜூன் தான் ஆறுதல் படுத்துறாரு. சரின்ற மாரி சோமியுமே திரும்ப அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம இந்த வாட்டி அந்த ஆளை கண்டுபிடிச்சி உன்னுடைய ஞாபகங்களை இந்த வாட்டி நான் வர வச்சிருவேன்ற மாரி கோனாக் ஜூன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்படியே பூமிக்கு போக அந்த இடத்துல ஒரு குழந்தை அதோடைய பொருளை கீழே போட்டிருக்கோம். அந்த பொருளை சோமி எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியல. கோனாக் ஜூன் சோமியை தொட்டதுனால
மேலே அந்த பொருளை சோமியால் எடுக்க முடியுது, சோமியால் அதை ஃபீல் பண்ண முடியுது. அப்படியே அந்த குழந்தைகிட்ட தரும்போது அந்த குழந்தையோட கை உங்களை டச் பண்ண அதால் சோமிக்கு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் க்ரியேட் ஆகுது. சோமி அதே இடத்துல கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த பாட்டியை காமிச்சா இவங்க ரைஸை வச்சு சரக்கு செய்யலான்னு இருக்காங்க, அதாவது ஒயின் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பாஸ்டரோடு செய்ய பாஸ்டருக்கு விருப்பம் இல்லதா இருந்தாலும் செஞ்சு கொடுத்து அந்த பாட்டிக்கு கொடுக்கும்போது அந்த பாட்டிக்கு எடுத்துட்ட 3 கிளாஸ் குடிச்சு அதே இடத்துல மட்டையாயிட்டாங்க. அதில் பாஸ்டருக்கு தான் கொஞ்சம் தலைவலியை பிடிச்சி. இந்த இடத்துல சோமியுமே அந்த குழந்தைய தொடும்போது இவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சோ அதை கோனார்ஜுன் கிட்ட சொல்லின்னு இருக்காங்க. அதே சமயத்துலேயே பிரசிடெண்ட்டை காமிச்சா பிரசிடெண்ட்டை பார்க்க திரும்ப ஏங்க வந்துட்டாங்க. பிரசிடெண்ட்டுக்கு அள்ளு விட்டுருச்சு. என்னடா பண்ணுறது, இன்றைக்கி என்ன சம்பவம் பண்ண காத்துன்னு இருக்காளோன்னு யோசிக்கும்போது ஒரு மியூசிக் பிளேயர் வச்சு ஒரு ஆட்டம் போடுறாங்க பாருங்கள். மைக்கேல் ஜாக்சனே தோற்றுருவார் என்னமோ அந்தளவுக்கு இந்தமாரி செமையாக பிரசிடெண்ட் கூட ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஹேசுக்கை காமிச்சா அவங்க இப்போ தான் போதையிலேருந்து ஏஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல பாஸ்டர் காணோம். பாஸ்டர் எங்கன்னு பார்த்தா இவங்க செஞ்சு கொடுத்த ஒயினை லைட்டாக பாஸ்டர் குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். திடீர்னு பாஸ்டர் எங்கேயோட ஹேசுக்கு இவர் எங்கே போகிறாருன்னு தெரில. அந்த இடத்துல பைசைக்கிள் ஆட்டம் ஒரு படம் ஓட்டியிருக்கும். நான் இது வரைக்கும் பைசைக்கிளே ஓட்டந்தில்லைன்னு அதில் இவர் ஓட்டுறாரு. ஹேசுக்கு உட்கார சொல்கிறாரு. இதே இவருடைய ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவர் பைசைக்கிள் ஓட்டினது கிடையாதான், அதால் நான் ரொம்பவே வேகமாக போகிறேன், நீங்களும் உட்காருங்கன்னு ஹேசுக் கிட்ட சொல்ல ஹேசுக்கு சரின்னு பைசைக்கிளில் உட்காந்து நீங்கள் வேகமாக போகிறீங்கன்னு போது அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் இவருக்கு நடந்த அந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. இவர் லைட்டாக ஒயின் குடிச்சாரு, பெருசாக கிடையாதுன்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இது மொத்தத்துக்கு கேட்டுக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துல பாஸ்டரை விட்டுட்டு இவர் ஹேசுக்கை வீட்டுக்கு கொண்டு போனால் ஹேசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி உங்களுக்கு எதனால என் மேலே கோவம், உங்கள் அம்மா கிட்ட பேசாததுனால, அதால் நான் திரும்ப உங்கள் அம்மா கிட்ட பேச போகிறேன், நம்ம என்ன சந்திக்கலான்னும் போது அந்த இடத்துல ஹீரோமே இதான் தேவையில்ல பரவாயில்லன்ற மாதிரி தான் இவர் சொல்லின்னு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் வந்து இவர் ஹேசுக்காக ஹேங் ஓவர் சூப் செய்கிறாரு. ஏன்னா ஹேசுக் சரக்கு அடிச்சிருப்பாங்களே, அதை செய்யும்போது ஹேசுக்குமே வந்து அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே வந்து அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு போன வாட்டி கோவப்பட்டுன்னு போனாங்களே அந்த மொத்த விஷயத்தையும் சொல்லும்போது ஹேசுக்கு கடுப்பாயிடுச்சு. அவங்க என்னால் தான் வீட்டுக்கு வர மாட்டாங்களா, நான் கொஞ்சம் லேட்டாக வந்து இவ்வளோ பிரச்சனையா, நான் உன்னுடைய அம்மாவை பார்க்கணும், உன்னுடைய அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே அவங்க அம்மாவை பார்க்க போனால் அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையுமே ஃப்ரீயாக எல்லாருக்கும் தராங்க. இது ஹேசுக்கு ஷாக்காக இருக்குது. எதுக்கு எல்லாத்தையும் தரீங்க நான் உங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ரீஇன்கார்கனேஷன் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அதாவது மறுபிறப்பு எடுக்க போகிறாங்களாம். அதுக்கு இவங்க சைன் பண்ணியிருக்காங்களா, அதால் தான் மொத்த பொருளுமே இவங்க தந்திருக்காங்கன்ற விஷயம் இந்த இடத்துல ஹேசுக்கு தெரியுது. இது ஹீரோவுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு அது தெரிய தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த சைடு பிரசிடெண்ட்டை பார்க்க பாஸ்டரை கூட்டாரு. இந்த இடத்துல வேலை செய்கிறாரு. அந்த இடத்துல யாங் நிற்கிறாங்க. யாங் கிட்ட இவர் பேசின்னு இருக்காரு. நீங்கள் பிரசிடெண்ட்டை பார்க்கணுமா, பிரசிடெண்ட் உங்களை பார்க்க விரும்பல போங்கன்னும் போது யாங்க அந்த இடத்த விட்டு போகிற மாதிரியே தெரியல. அதில் பிரசிடெண்ட்டோடைய ஆர்டர் மூலியமாக யாங்க வந்து ஒரு சின்ன கூண்டில் இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஏங்க ஒரு சின்ன கூண்டில் கூப்பிட்டு அப்படியே இவங்க பாஸ்டரை பார்க்க போகிறாங்க. யாங்குமே கத்தின்னு இருக்கேன். யாங்களுடைய வால்யூமை இவர் குறைச்சிட்டு பாஸ்டர்கிட்ட இந்தமாரி நீங்கள் ஹேசு கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கீங்க, அவங்க கூட இருக்கும்போது எப்படி இருக்குன்னு போது அந்த இடத்துல பாஸ்டருமே அது சந்தோஷம்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ட சாப்பாடுலாம் பெருசாக உப்பு சப்பே இல்லாமல் தான் இருந்துச்சு, அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நல்லா சாப்பிட்ட மாரி இருக்குன்னு இவர் பேசின்னு இருக்காரு. அந்த இடத்துல பிரசிடெண்ட்டுமே ஹேசுக்கை பற்றி கொஞ்சம் இவர் கூட டீட்டெயிலிங்காக பேசின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்டருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த கான்வர்சேஷன் அங்கேயே ஓவராக இந்தமாரி சோமி வந்து ஹீரோ கூட பேசின்னு இருப்பாங்க. கீழே இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பொறுக்கின்னு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சில விஷயங்களை இவங்க பேசின்னு இருப்பாங்க. ஹீரோவுமே பரவாயில்லன்னு எல்லாத்தையும் பேசின்னு இருக்காரு. பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் டிஃப்ரெண்ட்டான ஷேட்டில் வர அதை பார்த்தோன்னே இவர் ஹீரோயினை பின்னாடி மறைச்சிக்கிறாரு. அது பெருசாக யாரும் இல்லைன்னு தெரிய வர ஹீரோயினுக்கு எதுவும் நடக்கலன்னு கேட்கும்போது ஹீரோயினி இந்த சைடு ஒரு மோதிரத்தை செய்கிறாங்க கையில் போடுற மாரி. அது ஹீரோவுக்கு போட்டு விட்றாங்க. ஹீரோவுமே அது என்னன்னு பார்த்துன்னு இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது அப்படியே உங்கள் பாஸ்டரை பார்க்க போகிறாங்க. ஹேசுக் பாஸ்டர்கிட்ட சிரித்து பேசினா பாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாஸ்டர் அவங்கள விட்டு விலைக்கு போகிறாரு. ஹேசுக்குமே பாஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இடத்த விட்டு வர பாஸ்டருமே இந்த சைடு ரொம்பவே வருத்தமாக இருக்கார். ஹேசுக் கிட்ட இப்படி பேசிட்டோமேன்னு சொல்லிட்டு இந்த சைடு ஹீரோவும் சோமியும் வர அந்த இடத்துல இந்தமாரி ஹேசுக் நிற்கிறாங்க. சோமி சரின்னு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஹேசுக் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணுன்ற மாரி இவங்க அம்மா மறுபிறப்பு எடுக்க போகிற விஷயத்த சொல்ல அப்படியே இதை தூரத்துலேருந்து சோமியுமே பார்ப்பாங்க. லைட்டாக சோமிக்கு பொசஸ் ஆகிற மாரி காமிச்சிருக்காங்க. சோமிக்கும் ஹீரோவுக்கும் என்ன ரிலேஷன் தெரில, சோமியோட மெமரிஸ் எப்படி இருக்கணும்னு தெரில.
அதேமாரி இந்த சைடு வந்து ஏசுக் ஹீரோவுக்காக அந்த ரைஸ் வாங்கி தராங்க. அதை பாஸ்டர் கூட குடிச்சிருப்பாரு. அது ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்குன்னு இவங்க ஹீரோ கிட்ட தந்துன்னு அப்படியே ரொமான்டிக்காக பேச அந்த பக்கம் சோமியை காமிச்சா சோமிக்கு தூக்கம் வரும். அதில் இவங்க வெளியே வந்தா இவங்க 2 பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளார போக நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். சோமி சர்ச்சில் வேண்டியிருப்பாங்க. என்ன வேண்டியிருப்பாங்கன்னா இந்தமாரி இவங்க பாவங்கள் மன்னிக்கப்படணுன்ற மாரி நம்ம சின்சியராக ப்ரே பண்ணால் உண்மையாலுமே நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுமான்ற மாரி பாஸ்டர் கிட்ட கேட்டிருப்பாங்க. பாஸ்டரும் மன்னிக்கப்படும்னு சொல்லியிருப்பார். இந்த சைடு ஹேசுக்கும் ஹீரோவும் வந்து அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. ஏன்னா இவங்க தான் ரீஇன்கார்டினேஷன் ஆக போகிறாங்களே. அது விஷயமா அங்கே ஒரு கிளாஸ் எடுக்குது. அந்த இடத்துல பிரசிடெண்ட்டுமே எப்படி ரீஇன்கார்டினேஷன் ஆகுறது, அந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல அப்படியே ரீஇன்கார்டினேஷன் ஆக போகிறேன் செக்ஷனுக்கு வந்தால் அந்த இடத்துல என்னமோ ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போகுது. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு போரான லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல லைஃபே வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதில் பிரசிடெண்ட் கவுன்சிலிங் தராது. அதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. உங்களுக்கு இந்த வாழ்க்கை உண்மையாலுமே பிடிச்சிருக்கா, இதை நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு தான் பிரசிடெண்ட் கேட்குறாரு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்களாக இருக்குது. உங்கள் முடிவை பொறுத்து தான் அது மாறும்னு சொல்கிறாங்க. கடைசி அந்த இடத்துல எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இவங்க அம்மாவை வழி அமுச்சு விட போகிறாங்க. அதாவது ரீஇன்கார்டினேஷனுக்கு. அந்த இடத்துல ஹீரோடைய அம்மா என்ன ஆசைப்பட்டிருக்காங்கன்னா ஹேசுக் தான் இவங்களுக்கு மதரின் லாவாக வரணும்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் அந்த இடத்துல இவங்களுடைய இறப்பு கூட அதில் காமிக்குது. என்ன மாரி இவங்க ரீஇன்கார்டினேஷன் லைஃப் எப்படி இருக்க போகுது, அவங்க ஹிஸ்டாரிக்கல் பீரியட்லாம் காமிக்க அது ஹேசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வழி அமுச்சு விட்றாங்க. இப்போ தான் ஹேசுக் இந்தமாரி ஹீரோடைய அம்மாவை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கினாங்க. ஹீரோவும் அதை நினச்சி தான் வருத்தமாக இருக்கார். ஏன்னா அவங்க அம்மா கூட பெரிய டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணலை. இப்படிலாம் இருக்கும்போது ஹேசுக்கு வந்து ஹீரோடைய ட்ரெஸ்ஸில் எடுக்கும்போது அந்த ட்ரெஸ்லேருந்து அந்த ரிங் கிடைக்குது. சோமி செஞ்சு கொடுத்தது. இதேமாரியான ஒரு ரிங் சோமிக்கிட்டே இருக்கும். இது இவங்களுக்கு ஞாபகம் வருது. அதை எடுத்து பார்த்துது இதுக்கு என்ன அர்த்தம்னு இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இதை சம்திங் என்கேஜ்மெண்ட் ரிங்கான்ட்டு தான் பார்க்குறாங்க. இது ஜஸ்ட் ரிங்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு லைட்டாக என்கேஜ்மெண்ட் ரிங் மாரி தான் தெரியுது. அப்படியே அந்த இடத்துல ஹீரோயின் எடுக்கும்போது ஆரம்பத்துலேயே சோமி வந்து ஒருத்தருடைய கழுத்தை நெரிச்சிருப்பாங்களே அந்த இடத்துல இருக்கார். நான் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். யாரோ ஒருத்தவங்க என் கழுத்தை நெரிச்சாங்களே, இப்போ நான் ரிலீஃபாக இருக்கேன்ற மாரி அவர் போலீஸாக இருக்குது. அவருடைய கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்ல இது ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்னது நீங்கள் போலீஸா, உங்கள் பேர் என்னன்ற மாரி ஹீரோ எதர்ச்சியாக கேட்குறாரு. அந்த இடத்துல அவர் ஒரு பேரை சொல்ல இந்த பேரை கேட்டு சோமி ஷாக் ஆகிறதுல ஒரு நாய் இருக்குது. ஆனால் ஹீரோ இந்த இடத்துல ரியலி ஷாக் ஆகிறாரு. ஏன்னு தெரியல. அவருடைய பேர் கேங் சியாங்குன்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோ மட்டும் இல்லாமல் சோமியுமே ஷாக் ஆகிறாங்க. இந்த இடத்துல சோமி ஷாக் ஆகிறதுல ஒரு நாய் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அதுக்கேற்ற மாரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த பேரை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆகிறாரு. அதே சமயத்தில் ஹீரோ அதுக்கடுத்ததாக சோமி 2 பேருமே இந்த பேரை கேட்டு கொஞ்சம் கடுப்பாகிற மாரி இருக்குது. என்னமோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இந்த கிழவன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் பாஸ்ட்டில். இதோட அந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நான் அவங்களும் வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.